வணக்கம் மக்களே, வெல்கம் டு நேட்டிவ் இந்தியன் வ்ளாக்ஸ். நம்ம இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பக்கத்தில் இருக்க தாய்மடி கறி விருந்துக்கு தான் வந்திருக்கோம். அது அம்மாவின் கைமணம். இங்கே நான் ஒரு தடவை ஃப்ரெண்டு சாப்பிட்ருக்காப்புல, எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இன்றைய ஸ்பெஷல் நாட்டுக்கோழி பிரியாணி, நாட்டுக்கோழி தாய்மடி போன்லெஸ், நாட்டுக்கோழி நல்லாம்பட்டி வறுவல், கோச்சை வறுவல், மட்டன் ஃப்ரை. நாட்டுக்கோழி பிரியாணி 3 குடல் 1, அப்பாயில் 2. என்ன சொன்ன? எனக்கு நாட்டுக்கோழி பிரியாணி, மட்டன் பிரியாணி எம்டி. மட்டன் வரைக்கும் ஓடிச்சு மட்டன் பிரியாணி இன்னைக்கு. ஸோ எம்டி ஒன்றுண்ணா. மட்டனில் எம்டி இருக்கு. எம்டி ஒன்று. ஓகே, அது வரது என்னன்னு பாருங்கள். இங்கே வாங்கினா ஒரு நிமிஷம். அண்ணா என்ன ஃபேமஸ்ண்ணா இங்கே தாய்மடியில்? தாய்மடி போன்லெஸ் ஃபேமஸ்ஸு. ஓகே. நாட்டுக்கோழி வறுவலில் 3 வறுவலில் போன்லெஸ் 1. ஓகே. நல்லாம்பட்டி வறுவல். ஓகே. கோச்சை வறுவல். விலாங்குறிச்சி கோச்சை வறுவல். விலாங்குறிச்சியில் இருக்கிறனால. ஓகே 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 ஓகே. மட்டன் வறுவல் இருக்குது. சரிண்ணா. சரிண்ணா. இதில் வந்து 665 மட்டும்தான் ஃபைனலில் பண்ணுறோம். ஒரே சரி 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 வேறு கிடையாது. சரிண்ணா. எல்லா நாளும் இருக்காண்ணா? சண்டே, வெனஸ்டே, சாட்டர்டே, சண்டே மட்டன் பிரியாணி கிடைக்கும். ஓகே. நாள் மட்டன் பிரியாணி கிடைக்காது. ஓகே ஓகே. அதுக்கு போக நம்மளோடதில் ஃபேமஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, புரோட்டா வகையில் கோதுமை புரோட்டா, 100% கோதுமை புரோட்டா. எப்போ மத்தியானம் கிடைக்குமா? மத்தியானமே கிடைக்கும். ஓகே. மீல் டைம்லேயே கிடைக்கும். காலையில் கிடைக்கும். பண்ணுறதான். ஓகே 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 ஓகே. ஓப்பனு 4 மணிக்கு. ஓகே ஓகே. 4 மணி வரைக்கும் லஞ்ச் இருக்கும். 7 மணிக்கு ரெஸ்ட்டு. ஓகே ஓகே ஓகே. ஈவினிங் பிளான் பண்ணிருக்காங்க. ஓகே, அப்போ 7 மணிக்கு தான் மறுபடியும் ஓப்பன் பண்ணுவீங்க நைட்டு? ஓகே. இடையில யாராவது ஒரு சிலர் கஸ்டமர் சரி 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 சரி. கொடுத்துருவோம். சரிண்ணா. ஓகே ஓகே ஓகே. அது என்ன அந்த டைமில் என்ன இருக்குதோ அதை மட்டும். சரிங்கண்ணா சரிங்கண்ணா. இப்போ வந்து ஒரு என்ன நாட்டுக்கோழி பிரியாணி 1, எம்டி பிரியாணி 1 கொடுங்க ஃபஸ்ட்டு. மட்டன் முடிஞ்சதுனால மட்டன். சரி சரி. ஓகே ஓகே. அப்புறம் 65 ஒன்று கொடுங்கண்ணா. சில்லி 65. ஓகே. சரி, குடல் 1 கொடுங்க. குடல். ஓகே. ஃபிஷ் வந்து வஞ்சரம் ஒரே. சரி. ஓகே. கொடுக்கும். சரி, ஃபஸ்ட்டு இதை கொடுங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து மீன் என்ன சொல்லுவோம். சரிண்ணா. ஓகே, கொண்டு வாங்க. நாட்டுக்கோழி குழம்பு, மட்டன் குழம்பு. ஓகேண்ணா. இது மட்டன் குடல் வரும். ஓகேண்ணா. இது மட்டன் எம்டி. ஓகேண்ணா. சரி, நான் அதை சாப்பிட்டு நாங்கள் இன்னும் கொஞ்சம் போடுறீங்களா அப்படியே? குழம்பு குழம்பு மீன் சரிண்ணா. வாங்கிக்கோங்க. அடுத்து கப் ரைஸில் ஒயிட் ரைஸ் கிடைக்கும். அது நீங்கள் வாங்கி ரசம் தயிர் வாங்கி சாப்பிடுங்க. நீங்கள் கொஞ்சம் போடுறீங்களா? அப்படியே ஒரு பாதி. ஓகேண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. ஓகே. குழம்பு எடுத்துக்கோங்க சார். ஓகே ஓகே. ஓகே ஓகே. குடல் வேறு லெவல், நல்லாயிருக்கு. குழம்பு ஓகேண்ணா. வணக்கம் மக்களே, இவர் தான் தாய்மடி அவரோட எம்டி. அண்ணா வணக்கங்கண்ணா. ஓகே. நல்லா இருந்துச்சுங்க, ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சுங்க. சாப்பாடெல்லாம் வீட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருந்துச்சுங்க. கான்செப்ட் எப்படிங்கண்ணா உங்களுக்கு தோணுச்சு? நீங்கள் செக் என்ன வச்சுருக்கீங்க, எப்படிங்கண்ணா நீங்கள் இந்த ஃபீல்டுக்கு? செக்கெண்ணெய் 10 வருஷமா. ஆமாங்க ஆமாங்க. இந்த எண்ணெயிலிருந்து மக்களுக்கு வந்து ஒரு நல்ல ஃபுட்டை கொடுக்கணும் அப்படிங்கிறது. சரிங்க. கான்செப்ட் இதில் முக்கியமாக என்னன்னா, இந்த ஹோட்டலில் சரிங்க கலருக்காக எந்த ப்ரிசர்வேட்டிவ் இடாமல் இருக்கிறதுக்காக எதுவுமே, அதுக்கப்புறம் வந்து அஜினோமோட்டோ, சோடா உப்பு இதெல்லாம் எதுவுமே போடுறது ரொம்ப சிறப்பாக இருந்துச்சுங்க. பிரியாணி சாப்பிட்றப்பே வந்து என்ன சின்ன வெங்காயம் தான், அதுக்கு என்ன டிஷ்ஷுக்கு என்ன தேவையோ அது மட்டும் போடுறோம்.
சரிங்க உங்களுக்கு நீங்கள் சாப்பிட்டுருந்தீங்கன்னா புரியும். ஆமாங்க, நாங்கள் சாப்பிட்டேங்க. மட்டன் பிரியாணி எல்லாம் பார்த்தீங்கன்னா சாப்பிட்ட உடனே வீட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துச்சுங்க. இதை விட குடல் இன்னைக்கு இரவு நீங்கள் வந்து இன்னைக்கு ஈவினிங் வந்து உங்களுக்கு எப்படி பசிக்குதுங்கிறத பொறுத்து என்னோட உணவு எப்படின்னு சொல்ல முடியும். ஓ சரிங்க. ஏன்னா இப்போ நம்ம சாப்பிடக்கூடாதுங்கிறக்காக வந்து ஏதோ ஒன்று போட்டால் நிறையா சாப்பிடுவாங்க. இங்கே எல்லாமே அன்லிமிட்டட் தான், நிறையா சாப்பிடுவாங்கிறத வேண்டி சோடா உப்பு அதெல்லாம் போட்டோம்னா என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு உங்களால் வந்து இரவு நேரத்தில் வந்து ஒரு மாதிரி வயிறு எரிச்சலாக ஆகாது. வீட்டில் செய்கிற மாதிரி செஞ்சு ரொம்ப நன்றிங்கண்ணா. நாங்கள் வரோங்க, வீட்டில் எல்லாத்தையும் கூப்பிட்டு வரோங்க. ரொம்ப நன்றிங்கண்ணா. வாழ்த்துக்கள். ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் சொல்லுங்கள், நான் மொத்தமாகவும் செஞ்சுருக்கேன். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. கண்டிப்பாங்க. நம்ம பேருங்கண்ணா? ரவிச்சந்திரன். சரிங்க. ரொம்ப வாங்க. சரி, வணக்கம் மக்களே. நம்ம தாய்மடி கறி விருந்துக்கு போயிட்டு வந்தோம். சாப்பாடு உண்மையாகவே பிரமாதமாக இருந்துச்சு. அங்கே செக்லாட்டின எண்ணெயாக இருக்கட்டும், அவங்க பயன்படுத்தி இருந்த மசாலா பொருட்களாக இருக்கட்டும், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க. சாப்பிட்ட ஒரு ஹெவினஸ்ஸே இல்லை. குடல் சிக்கன், மட்டன் பிரியாணி எம்டி. மட்டன் இல்லை, எங்களோட கெட்ட நேரம் அவங்ககிட்ட மட்டன் பிரியாணி இல்லை, எம்டி பிரியாணி தான் இருக்குன்னாங்க. சரின்னு ட்ரை பண்ணோம். அது சிறப்பாக இருந்துச்சு. அதில் மட்டும் ஒரு பீஸ் மட்டும் வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மக்களே. அப்புறம் அது எம்டி ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்ட பேசியிருந்தோம். அவங்க வந்து 10 வருஷமாக இந்த இடத்துல வந்து கோவை விலாங்குறிச்சி, அதாவது சரவணம்பட்டி பக்கத்தில் இருக்க விலாங்குறிச்சியில் வந்து செக்கு எண்ணெய் ஆட்டி அவங்க ஒரு சின்ன ஒரு ஃபேக்ட்ரி மாரி வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே செய்யப்பட்ட ஒரு உணவு அவங்க கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க பண்ண ஆரம்பித்தது. அது உண்மையிலே சிறப்பாக இருந்துச்சு. வயிற்றுக்கு எந்த தொந்தரவும் இல்லை. கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்தீங்கன்னா விலாங்குறிச்சியில் இருக்க தாய்மடி கறி விருந்துங்க நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப சிறப்பாக இருக்குது. அங்கே உபசரிப்பாக இருக்கட்டும், அவங்களோட ஒரு கவனிப்பாக இருக்கட்டும், எல்லாமே நல்லா இருந்துச்சு. உணவோட தரமும் நல்லா இருந்துச்சு. அவர் எம்டி சொல்கிறப்ப நீங்கள் பார்த்துருப்பீங்க. இன்றைக்கி நைட்டு இரவு உங்களுக்கு பசி எடுக்கிறது பொறுத்து தான் நாங்கள் கொடுத்துருக்க உணவோட தரம் எப்படி இருக்குன்னு சொன்னாங்க. அது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். ஒரு என்னதான் ஒரு வணிகமாக இல்லாமல் ஒரு நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு தரமான உணவு கொடுக்கணும்னு பார்க்குறாங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் மக்களே. நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.